ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 21 செப்டம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், அதானி போர்ட்ஸ், டெக் மஹேந்திரா, டாக்டர் ரெட்டிஸ் லேப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. சிப்லா, ஐசிஐசிஐ பேங்க், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக பயங்கரமாக விழுந்துச்சு. அப்புறம் க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா எகைன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 159 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 570 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. ஸோ சேம் ரீசன் தான், அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற பிரச்சனைகள். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஹையர் பொசிஷனுக்கு போனது. அப்புறம் நம்மளோட இண்டெக்ஸில் இருக்கிற ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக விழுந்துட்டுருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம மார்க்கெட்டை கொஞ்சமாக விழ வச்சிருச்சு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு 1% கிட்ட, அதாவது 0.80% வந்து விழுந்துருக்குது. ஸோ எகைன் வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ 19,200ல் 250 ரேஞ்சில் இருக்கிறப்போ யாரெல்லாம் வந்து லாங் பொசிஷன் போயிருந்தாங்களோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் இந்த டைமில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுவும் இல்லாமல் இப்போ நஷ்டத்தை பார்த்திங்கன்னா யார் வந்து 20,000க்கு மேலே இருக்கிறப்போ யாரெல்லாம் லாங் பொசிஷன் போயிருந்தாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸ் வந்து அப்பாக இருந்துச்சு. அதானி போர்ட்ஸில் என்ன ரீசன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட்டு ஃபியூ டேஸாகவே அது வந்து விழுந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது ஃப்ரெஞ்சில் இருக்க ஆயில் மேஜர் வந்து டோட்டல் அப்படிங்கிற கம்பெனி வந்து அதானியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து விண்டு அப்புறம் வந்து சோலார் எனர்ஜி இது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸில் வந்து அதானியோட க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற செக்டாரில் வந்து ஒரு $300 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்டதும் வந்து விழுந்துட்டு இருந்த அதானி போர்ட்ஸ் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. ஸோ அதானி போர்ட் மட்டும் இல்லை, இது வந்து அதானியில் இருக்கிற மற்ற ஸ்டாக்ஸையும் கொஞ்சமாக ரேலி பண்ணி விட்டுருக்குது. அதாவது அதானியோட மொத்தம் 10 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு 7 ஸ்டாக் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. அப்புறம் டெக் மஹேந்திரா பார்த்தோன்னா ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. டெக் மஹேந்திரா ரேலி ஆனதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அந்த இப்போ புதுசாக வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த வேவ் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு காலத்தில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு லாபத்தை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ வந்து ஆப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் விப்ரோ, டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய லாபம் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 30% வந்து இது எல்லாமே வந்து ரேலி ஆகிறதுக்கான ஸ்கோப்பு இந்த செக்டாரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ரொம்ப ப்ரைமாக பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா வந்து அதிகமான லாபம் அடையலாம் அப்படின்னு அனலிஸ்ட்லாம் சொன்னதுனால டெக் மஹேந்திரா கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டி லேபை பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக நல்லா ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்ததுனால கொஞ்சமாக ரேலியாக இருக்குது ரெட்டிஸ் லேபு. அப்புறம் சிப்லாவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 33 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. சிப்லா பார்த்திங்கன்னா அதோட யூஎஸில் இருக்கிற ஒரு சப்சிடரியில், ஸோ சிப்லாவோட சப்சிடரி வந்து யூஎஸில் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 5 அப்சர்வேஷன்ஸை வந்து எஃப்டிஏ பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த அப்சர்வேஷன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பாசிபிள் ரெகுலேட்டரி வயலேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில ரூல்ஸை வந்து இவங்க மீறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எஃப்டிஏ வந்து இதை க்ளோஸாக மானிட்டர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க சிப்லாவோட அந்த யூஎஸ் சப்சிடரியில். ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த மாதிரி அவங்க டவுட் பண்ணுற மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா இது சிப்லாவுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்கலாம். அதாவது இவங்களோட சில ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க பேன் பண்ணலாம். ஸோ இது ப்ரூவ் ஆச்சுதுன்னா இது வந்து சிப்லாவுக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. அதனால் சிப்லா பார்த்திங்கன்னா
நல்லாவே விழுந்திருக்குது. ஒரு 2.69% வந்து விழுந்திருக்குது. ஐசிஐசிஐ பேங்கை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 27 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்கோட லம்பார்டு, அதாவது அவங்களோட இன்சூரன்ஸ் ரிலேட்டடு இதில் பார்த்திங்கன்னா செக்ஷனில் சிஇஓவாக இருந்த பார்கவ் டஸ்குப்தா வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு 500 crore வந்து குவாண்டம் கார்ப் ஹெல்த் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஒரு 10% ஸ்டேக்கை வாங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக ஐசிஐசிஐ பேங்க்கு நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ இது மட்டும் ரீசன் கிடையாது. ஏற்கனவே முந்தின நாள் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறையும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு குறைவாக தான் இருக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு மட்டும் இல்லை, இது எல்லா பேங்க்குக்குமே, குறிப்பாக வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அவங்களோட எல்லா பேங்க்ஸோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ப்ரைவேட் செக்டார் பேங்க் எல்லாமே விளை வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஐசிஐசிஐ பேங்கும் கொஞ்சமாக விழுந்திருக்குது. மஹேந்திர அண்ட் மஹேந்திரா பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திர அண்ட் மஹேந்திரா வந்து கனடாவில் கனடா பேஸ்டு ஒரு ஃபார்மில் வந்து ஒரு அசோசியேட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனி பேர் பார்த்தோம் அப்படின்னா ரசன் ஏர் ஸ்பேஸ். அந்த கம்பெனி வந்து மூடுறாங்க. ஸோ அதில் இவங்க ஒரு கணிசமான ஸ்டேக்கை வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த கம்பெனி வந்து மூடப்படுறதுனால அது வந்து மஹேந்திர அண்ட் மஹேந்திராவுக்கு ஒரு சின்ன நஷ்டத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மஹேந்திர அண்ட் மஹேந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம்னா இன்றைக்கும் வந்து 3000க்கு மேலே வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 3007 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 3rd கன்சிக்யூட்டிவ் செல். டிஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 1153 crore பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா கடைசி இந்த 3 நாளில் மட்டும் ஏறக்குறைய 750 crore கிட்ட, 50 crore மேலேவே அவங்க வந்து விற்றுட்டாங்க. ஸோ 7000 கோடி கிட்ட, 7200 கோடி கிட்ட வந்து அவங்க விற்றுருக்குறாங்க. ஸோ இது வந்து இது மட்டுமே போதும் மார்க்கெட் வந்து விழுறதுக்கு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 370 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் S&P 500 வந்து ஒரு 72 பாயிண்ட் விழுந்திருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 255 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ டவ்வை பார்த்திங்க அப்படின்னா கடைசி மார்ச்சுக்கு அப்புறம் பெரிய அளவில் விழுந்தது வந்து இன்றைக்கி தான். 1% மேலே ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து அது பயங்கரமாக விழுந்திருக்குது. அதே சமயத்தில் யூஎஸோட 10 year ட்ரெஷரி ஈல்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட போயிருக்குது. ஸோ ஏற்கனவே ஃபெட்டு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் பேசியிருந்தாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க மாட்டோம், இன்னும் ஏற்றுறதுக்கான சான்சஸ் தான் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இது ஏற்கனவே மக்களை வந்து ஒரு கவலையில் தான் வச்சுருக்குது. அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக்கை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் கம்பெனிஸும் சரி, மக்களும் சரி. ஸோ அதனால் மார்க்கெட் ஆல்ரெடி நெகட்டிவாக இருந்த இந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஷட்டவுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஷட்டவுன்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப அத்தியாவசியம் இல்லாத யூஎஸோட கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸ் இருக்கும்ல, அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஃபண்ட் இல்லாததுனால வந்து ஷட்டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்போ ஏற்படும் அப்படின்னா, அந்த ஃபெட்ரலோட பட்ஜெட் நடக்கும். அதாவது இந்த ஃபிஸ்கல் இயருக்கான ஃபெட்ரலோட பட்ஜெட்டுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கலன்னா, அது ரொம்பவே தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா, அது அப்ரூவ் ஆகிறது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே நெகட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. ஏற்கனவே மார்க்கெட் வந்து விழுந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் கவர்மெண்ட் ஷட்டவுனும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுனால டவ் வந்து பயங்கரமாக விழுந்துருச்சு. ஒரு 370 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருச்சு. அப்புறம் க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக 0.27 வந்து விழுந்திருக்குது. ஸோ க்ரூடு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆச்சுது. ஸோ அது வந்து கொஞ்சமாக க்ரூடை ரிலீஃப் பண்ணி விட்டுருக்குது. அப்புறம் கரன்சி பார்த்திங்கன்னா யூஎஸ்டி வந்து 83.09 அகென்ஸ்ட் இந்தியன் ருபி இருக்குது. 0.02 வந்து அப்பாக இருக்குது. கரன்சியில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை.
ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.